ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். இலக்கண பகுதி பாடம் 6 அணி. அணி என்பது அழகு, அதாவது செய்யுளை அழகு பெற செய்வது அணி எனப்படும். அணிகளுள்ள முதலாவதாகவும் பிற அணிகளுக்கு தாயாகவும் விளங்குவது ஓமை அணி. பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் ஓமை இயல் எனும் இயல் அமைத்து இவ்வணியை விளக்கி கூறியிருப்பதால் இதன் சிறப்பை அறியலாம். அதாவது தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் இருக்கும். அப்போ மொத்தம் 27 இயல்கள் இருக்கு. அதில் ஒன்று தான் ஓமை இயல். பிற்காலத்தில் அணி இலக்கண நூல்களில் தண்டி அலங்காரம் சிறந்தது. தண்டி அலங்காரத்தோட ஆசிரியர் தண்டி. இவரோட தெளிவான வரலாற்றை அறிய முடியவில்லை. படைப்பாற்றலில் ஒன்றான பாடல் புனைதல் அப்படின்றதுக்கு அணிகளை பற்றிய அறிவு வேண்டும். அதே நேரத்தில் பாட்டு எழுதுவதற்கு மட்டுமின்றி அந்த எழுதிய பாடல்களை சுவைப்பதற்கும் அணியை பற்றிய அறிவு தேவை. அப்பொழுதுதான் அப்பாடல் நயங்களை முழுமையாக அறிந்து சுவைக்க முடியும். அணிகள் பல. ஓமை அணி. ஓமை அணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளை சிறப்பித்து கூற விரும்பும் புலவர் சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்று கூறி அதனை விளக்குகிறார். அணி இலக்கணத்தில் இவ்வாறு சிறப்பிக்கப்படும் பொருள் உவ மேயம்னு சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படும் பொருள் உவ மானம் சொல்லுவோம். ஓம உருபு இடையில போல அப்படின்ற பொருளில் வரும். அதே மாதிரி இது 3 மட்டும் இல்லாமல் இது 2க்கும், அதாவது ஓவமானத்திற்கும் ஓமேயத்திற்கும் பொதுவான ஒரு தன்மை இருக்கும். இது 4ம் இருந்தால் தான் அது ஓமை அணி. ஓமேயம் ஓமானம் போல ஓம உருபு இருந்து பொதுத்தன்மை இல்லை அப்படின்னாலையும் அது நம்ம ஓமை அணியாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதாவது ஓமை அணியில் ஓமானம், ஓமேயம், ஓம உருபு, பொதுத்தன்மை என 4 கூறுகள் இடம்பெற வேண்டும். பொதுத்தன்மை இல்லாமல் மற்ற 3 கூறுகள் பெற்றிருந்தாலும் அது ஓமை அணி ஆகாது. பொதுத்தன்மை 3 வகையில் அமையலாம் என அணி இலக்கண நூலார் கண்டறிந்துள்ளனர். என்ன அப்படின்னா, 1 பண்பு, 2 தொழில், 3 பயன். இவற்றின் அடிப்படையில் தான் நாம் ஓமை அணியை 3ஆக பிரிக்கலாம். 1 பண்பு ஓமை அணி, தொழில் ஓமை அணி, பயன் ஓமை அணி. ஓமை அணியின் வகைதான் 3ஐ தவிர இம்மூன்றும் ஒரே பாடலிலும் இடம்பெறலாம், தனித்தனி பாடலிலும் இடம்பெறலாம். பால் போலும் இன்சொல், அதாவது பால் போன்ற இனிமையான சொல். இனிமையான சொல் இது பண்பு. பவளம் போல் செந்துவர் வாய், பவளம் போன்ற சிவந்த வாய், இதுவும் பண்பு. இனிமைன்றதும் பண்பு தான். சேல் போல் பிறலும் திருநெடுங்கன். சேல்னாக்க மீன், மீன் போல் பிறலும் திருநெடுங்கன். பார்த்தீங்கன்னாக்க இது தொழில், தொழில் ஓமை. மேலாம் புயல் போல், புயல் அப்படின்னா இந்த இடத்துல மழைன்னு அர்த்தம். போல் கொடைக்கை, புனல் நாடன் கொல்லி. கொடைக்கைனா கொடுக்கின்ற, அதாவது வள்ளல் தன்மை பொருந்திய. புனல் நாடன்னா அந்த இடத்துல சோழ நாடன். கொல்லி அயல் போலும் வாழ்வதவர் என்னும் பாடலை ஓமை அணியின் 3 பிரிவுகளும் இடம்பெற்றுள்ளன. ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 பண்பு, 2வது தொழில், 3வது பயன் ஓமை. பவளம் போல் செந்துவர் வாய் என்பதில் பவளம் ஓமானம், வாய் ஓமேயம், போல் ஓம உருபு, சிவந்த வண்ணம் பொதுத்தன்மை. இந்த வண்ணம் தான் பண்பு, அதனால இது பண்பு ஓமை. சேல் போல் பிறலும் திருநெடுங்கன் என்பதில் சேல் ஓமானம், கண் ஓமேயம், போல ஓம உருபு, பிறழுதல் தான் பொதுத்தன்மை. பிறழுதல் தொழில், ஆதலின் இது தொழில் ஓமை. புயல் போல் கொடைக்கை புனல் நாடன் என்பதில் புயல் என்னும் மேகம் ஓமானம், கை புனல் நாடன் இது ஓமேயம், போல் ஓம உருபு, கொடை தான் பொதுத்தன்மை. மலை அதன் பயன் நோக்கி இங்கு ஓமிக்கப்படுவதால் இது பயன் ஓமை. பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது ஓமை. இது தண்டி அலங்காரம். எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணினா என்னன்னா, ஓமானம் ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் அமைய
இடையில் ஓம உருபு மறைந்து நின்று பொதுத்தன்மை தோன்ற விளங்குவது தான் எடுத்துக்காட்டு ஓமையணி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் எல்லாம் அகரத்திற்கு முதலாக பெற்றுள்ளமை போல, இந்த போலன்றது பொருளில் தான் இருக்குது. இந்த இடத்துல இங்கே போலன்ற உறுப்பு இல்லை. ஆதி பகவனை முதலாக உடையது, உலகம் ஆதி பகவனை முதலாக உடையது என்பதாகும். எழுத்தெல்லாம் அகர முதல என்னும் தொடர் ஓமானம், உலகு ஆதி பகவன் முதற்றே என்னும் தொடர் ஓமேயம். முதலாக விளங்குவது என்பது பொதுத்தன்மை. ஓம உருபு போல என்பது இங்கே வெளிப்படையாக இல்லை. அப்பொருள் தோன்ற இடம் அடித்துள்ளமை காண்க. அதனால் இப்பாடல் எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓமானம் ஓமை ஓமேயம் பொருள். இல் பொருள் ஓமை அணி, அதாவது உலகில் எங்கும் காண முடியாத, அப்படி இல்லை அப்படின்னா உலகில் இல்லாத ஒரு பொருளை ஓமானமாக கொள்ளுதல் இல் பொருள் ஓமை அணி. இதுதான் இல் பொருள்னா என்ன? இல்லாத ஒரு பொருளை ஓமையாக கொள்ளுதல். கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இருபுறத்து ஏந்தி ஏந்தலர் திருவொடும் பொலிய ஓர் செம்பொற் குன்றின் மேல் வருவ போல் கழலுலன் மேல் வந்து தோன்றினான். கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர், அதாவது கருமையான மேகம் ஒன்று தாமரை காடு பூத்து இரு சுடர், இரு சுடர்னா ஒன்று சூரியன், இரண்டாவது சந்திரன். இதுதான் இரு சுடர். இரண்டுக்குமே ஒளி இருக்குது அப்படின்ற இதில் சொல்கிறாங்க. இரு சுடர் இருபுறத்து ஏந்தி, இது ரெண்டு பக்கமும் ஏந்தி ஏந்தலர் திருவோடும் பொலிய ஓர் செம்பொற் குன்றின் மேல், அதாவது இவங்களை ரெண்டு பக்கமும் ஏந்தி குன்றின் மேல் ஏறி வருவதைப் போல, கருட வாகனத்தின் மேல் வருவது போல் கழுலன் மேல் வந்து தோன்றினான். கழுலன்னா கருடன், கருடன் மேல் வந்து தோன்றினான். இதுதான் இதோட பொருள். இது கம்பராமாயண பாடல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்மேகம் ஒன்று தாமரை காடு பூத்து இருபுறமும் சந்திரன் சூரியரை ஏந்தி குன்றின் மேல் வருவது என்பது இது எங்குமே காண இயலாத அல்லது நடக்கவே நடக்காத அல்லது உலகத்திலே இல்லாத ஒரு காட்சி. எனவே இது இல் பொருள் ஓமையணி ஆயிற்று. இதனை தண்டி அலங்காரம் அபூத ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. இல் பொருள் ஓமையணிக்கு வேறு பெயர் என்ன? அபூத ஓமையணி. முற்றுருவகம். முற்றுருவகம்னா என்ன அப்படின்னா, ஓமானம் ஓமேயம் இரண்டும் தனித்தனியாக நின்று பொருள் தந்துச்சுன்னா அது ஓமையணி. இரண்டும் தனித்தனியா இல்லாம இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொன்னாக்க அது உருவகம். இப்போ மீன் போன்ற கண்கள் அப்படின்னு இருக்கு, மீன் போன்ற கண் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவே கண் மீன் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதுதான் உருவகம். அதாவது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஓமேயம் முன்னும் ஓமானம் பின்னும் போன்றன்ற ஓம உருவு இல்லாமல் வரதுதான் உருவகம். உருவக அணியில் ஏகதேச உருவக அணின்னு ஒன்று இருக்கு. ஏகதேச உருவக அணி, அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு ஒரு குறள் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிறவியை பெருங்கடலாக உருவகப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி இறைவன் அடியை இந்த கடலை கடக்கிறதுக்குரிய தெப்பமாக சொல்லலை, உருவகப்படுத்தலை. அதனால் பிறவியை மட்டும்தான் உருவகப்படுத்தினாங்க, இறைவன் அடியை தெப்பமாக உருவகப்படுத்தலை. அதனால் இது ஒன்று மட்டும் உருவகப்படுத்திறாங்க. அது ஏகதேச உருவக அணி. ஒரு பகுதியை உருவகப்படுத்துவதும் உண்டு. ஒரு பகுதி என பொருள்படும் வடமொழி சொல்லான ஏகதேசம், அதாவது ஏகம் அப்படின்னு ஒன்றுன்னு அர்த்தம் என்னும் சொல்லால் அதனை ஏகதேச உருவக அணி என்பர். அவ்வாறு இல்லாமல் ஒரு பொருளின் அனைத்து பகுதிகளையும் உருவகப்படுத்தி கூறுவது முற்றுருவகம். நற்குணமும் நாற்படையா, அவங்களோட குணங்களை 4 படைக்கு உருவப்படுத்துகிறாங்க. ஐம்புலனும் நல் அமைச்சு,
அதாவது 5 புலன்களை வந்து அவங்களோட அமைச்சர்களுக்கும். ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசா, சிலம்பு வந்து அணிமுரசுக்கும். வேற்படையும் வாளுமே கண்ணா வதன மதிக்குடைக்கீழ் ஆளுமே பெண்மை அரசு. இது வந்து நலவென்பா செய்யுள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டின் படை முதலிய உறுப்புகளை தமயந்தியின் உறுப்புகளோடு முழுமையாக உருவகப்படுத்தியுள்ளதுனால இது வந்து முற்றுருவக அணின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சொல் பின்வரு நிலை அணி. அதாவது ஒரு செய்யுள்ள வந்த சொல்லே பலமுறை திரும்ப திரும்ப வந்து வேறு வேறு பொருளை தருமாயின் அது சொல் பின்வரு நிலை அணி. அதே மாதிரி வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே, சொல்லும் பொருளும் தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தருது அப்படின்னாக்கா அது சொல் பொருள் பின்வரு நிலை அணி. அதே மாதிரி நீங்கள் சொல் வேற வேற வருது ஆனால் பொருள் மட்டும் திரும்ப திரும்ப வருது அப்படின்னாக்கா அது பொருள் பின்வரு நிலை அணி. இப்போ நம்ம சொல் பொருள் பின்வரு நிலை அணி பார்க்குறோம். ஒரு செயலில் வந்த சொல்லே பல முறை திரும்ப திரும்ப வந்து வெவ்வேறு பொருளை தருது அப்படின்னா அது வந்து சொல் பின்வரு நிலை அணி. பொருள் அல்லாதவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இந்த குறள்ல பொருள் அப்படின்ற வார்த்தை திரும்பவும் திரும்பவும் வருது. ஆனால் இந்த இடத்துல பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் 4 இடத்துல பொருள் வந்திருக்கு. ஆனால் இதோட 4 முறை வந்துள்ளது. முதல் 2 இடங்களில் தகுதி என்ற பொருளையும் அடுத்த 2 இடத்துல செல்வம் அப்படின்ற பொருளையும் வந்ததுனால இது வந்து சொல் பின்வரு நிலையணி. சொல் மட்டும் அதுவே வருது ஆனால் பொருள் வந்து மாறி மாறி இது வருது. அதனால சொல் பின்வரு நிலையணி. சொல் மட்டும் பலமுறை வந்து அச்சொல்லிற்கான பொருள் வெவ்வேறாக இருப்பதால் இச்செய்யுள் அணி சொல் பின்வரு நிலையணி. பொருள் பின்வரு நிலை அணி அப்படின்னா ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் ஒரு செய்யுளில் இடம்பெறுவது பொருள் பின்வரு நிலை அணி. அதாவது சொல் வேற வேற இருக்கும் ஆனால் அதோட பொருள் வந்து ஒன்னே தான் இருக்கும். 6 பாய் அரவம் மல்லராலை பாய் அமலை ஆலை சாறுபாய் ஓசை வேலை சங்குவாய் பொங்கும் ஓதை ஏறுபாய் தமரம் நீரில் எருமைப்பாய் துளனி இன்ன மாறுமாறாகி தம்மின் மயங்குமா மருத வேலி. இது வந்து கம்பராமாயண பாடல். இதில் வந்து ஒளி அப்படின்ற பொருள்படும் சொற்களான இங்கே பாருங்க, அரவும் இதுக்கும் ஒளியின் தான் அர்த்தம், அமலை இதுக்கும் ஒளியின் தான் அர்த்தம், ஓசைக்கும் ஒளியின் தான் அர்த்தம், ஓதைக்கும் ஒளியின் தான் அர்த்தம், தமரம் இதுவும் ஒளி, துளனி இதுவும் ஒளி. இது எல்லாமே வந்து சொல் வேற வேற தான் ஆனால் அதோட பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் வருது. அதனால இது வந்து பொருள் பின்வரு நிலை அணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சொல் பொருள் பின்வரு நிலை அணி. அதாவது வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தருது அப்படின்னா அது சொல் பொருள் பின்வரு நிலை அணி. செய்யுளில் இடம்பெறும் ஒரு சொல் அதே பொருளில் பல முறை பயின்று வருதல் சொல் பொருள் பின்வரு நிலை அணி. இங்க பாருங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இந்த நாடி அப்படின்னா ஆராய்ந்து அல்லது அறிந்து, நோய் நாடி நோயை அறிந்து அல்லது நோயை ஆராய்ந்து, நோய் முதல் நாடி அது எந்த காரணத்தினால வந்தது அதுவும் ஆராய்ந்து, அது தணிக்கும் வாய் நாடி அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதையும் ஆராய்ந்து செய்கிறது தான் வந்து மருத்துவம் அப்படின்னு சொல்லுது. என்னும் திருக்குறளில் நாடி என்னும் சொல் அறிந்து என்னும் பொருளில் 3 முறை வந்துள்ளது. அதனால் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி வந்து சொல் பொருள் பின்வரு நிலை அணி. இந்த 3 பின்வரும் நிலை அணிகளையும் தண்டி அலகாரம் ஒரே நூற்பாவில் வந்து சொல்லுது. புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். கீழுள்ளனவற்றுள் எது பண்பு ஓமைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா பூ போன்ற சீரடி. பூ போன்ற என்ன வரும்? மென்மையான சீரடி வரும். அப்போது மென்மை அப்படின்றது அதோட பண்பு. சிங்கம் போல சீறினான் வந்து தொழில் ஓமை. மலை போன்ற கருணையன் பயன் ஓமை. உரல் போன்ற உடல் அப்படின்னா இப்போது இதில் வந்து தொழில் பயன் பண்பு சொல்லியிருப்பாங்க. 11th நியூ புக்கில் வந்து பேஜ் நம்பர் 106 பார்த்தீங்கன்னா வடிவம் அல்லது மெய் ஓமை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வரும் இந்த உரல் போன்ற உடல். அதுக்கடுத்து கீழே நோற்று எது பயன் ஓமைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா கடல் போல் கருணையன். இதுதான் வந்து பயன் ஓமை. புலி போல உருமினான், இது வந்து பார்த்தோம். இந்த சிங்கம் போல சீறினான்,
புலி போல உரிமினான் இதெல்லாம் வந்து தொழில். பிரம்பு போல வளைந்தான் வந்து பண்பு. இதில் பாருங்க, கீழே உள்ள நோற்றில் எது தொழில் ஓமைக்கு எடுத்துக்காட்டாகும்னா, சிங்கம் போல சீறினான் இதுவும் தொழில்தான், அம்பு போல விரைந்தான் இதுவும் தொழில் ஓமை தான். இந்த மலர் போன்ற முகம் வந்து பண்பு, கனி அன்ன இன்மொழி வந்து பண்பு. ஏன்னா மலர் போன்ற அப்படின்னா அது வந்து மென்மையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கனி அன்ன இன்மொழினா இனிமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டும் வந்து பண்பு. சிங்கம் போல சீறினானும் அன்பு போல விரைந்தானும் இரண்டும் தொழில். ஓமை அணிகளாக கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எதனில் ஓமை ஓம உருபு பொதுத்தன்மை பொருள் என காணப்படுகிறதுனா, பூ போன்ற மென் சீரடி. அதாவது பூ வந்து ஓமை, ஓம உருபு போன்ற பொதுத்தன்மை. ரெண்டுத்துக்கும் பொதுத்தன்மை என்ன? சீரடிக்கும் பூவுக்கும் அப்படின்னா மென்மை தான். பொருள் வந்து சீரடி. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் புக்லேயே இல்லை, 6th கொஸ்டின். ஓமை, பொருள், பொதுத்தன்மை ஆகிய மூன்றும் பெற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன ஒன்று மிஸ் ஆகுது? ஓம உருபு மிஸ் ஆகுது. ஓம உருபு பார்த்தீங்கன்னாக்க கடல் ஒப்பை வந்து ஓம உருபு, அப்போ இது வராது. மலை அன்ன இதுவும் வராது. கனி போல வந்து ஓம உருபு, இதுவும் வராது. புலி பாய்ச்சலாய் கடந்தான் இதுதான் வரும். ஓமை வந்து புலி, பொதுத்தன்மை வந்து பாய்ச்சல், பொருள் என்ன? கடக்கிறது. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இக்குறளில் ஓமை அணியின் கூறுகள் எவ்வரிசையில் அமைந்துள்ளன? ஊருணி வந்து ஓமை, அற்றே ஓம உருபு, உலகவாம் அதாவது பயன்படுதல் தான் வந்து பொதுத்தன்மை, பொருள் வந்து பேரறிவாளன் திரு. கீழுள்ள எந்த குறளில் பொதுத்தன்மை இருமுறை கூறப்பட்டுள்ளது அப்படின்னாக்க, மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. மோப்பக்குலையும் அனிச்சம், முகந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அனிச்ச மலர் வந்து வாடிடும். அது மாதிரி முகம் திரிந்து நோக்கினீங்கன்னா விருந்தினரோட முகம் வந்து வாடிடும் அப்படின்றது தான், வாடுறது தான் வந்து பொதுத்தன்மை. கீழுள்ள குறள்களுள் எதில் எடுத்துக்காட்டு ஓமை அணி உள்ளது அப்படின்னாக்க, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இந்த ஊருணி நீர் நிறைந்து அற்றை, இங்கே வந்து ஓம உருபு வந்துருச்சு. ஓம உருபு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஓமை அணி. ஓம உருபு இல்லை அப்படின்னா தான் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. கீழுள்ளனவற்றுள் எது இல்பொருள் ஓமை அணியின் வரையறை அப்படின்னா, இல்லாத பொருளோடு இயல்பான பொருளை இணைத்தல். பொருளல்லதவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இதனுள் அமைந்த அணி பார்த்தீங்கன்னா சொல் பின்வரு நிலை அணி. இந்த இரண்டிற்கும் மதிப்புன்னு அர்த்தம், இது இரண்டுக்கும் செல்வம் அப்படின்னு அர்த்தம். சொல் பொருள் பின்வரு நிலை அணியின் வரையறை என்ன அப்படின்னா, ஒரே சொல் மாறாத பொருளில் வருதல். அதாவது வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தந்துச்சு அப்படின்னாக்க அது சொல் பொருள் பின்வரு நிலை அணி. Thank you.